அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மீது 8வது நாளாக தொடர் தாக்குதலை நடத்தி வரும் அமெரிக்க ராணுவ படைகள் குவைத் மீதான தாக்குதலை இன்று காலை முதலே ஆரம்பித்த ஈரானின் IRGC ராணுவ படை பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி குவைத் முழுவதும் சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு வருகிறது. மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் விடுத்த முக்கிய எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மீது அமெரிக்க ராணுவ படைகள் 8வது நாளாக தொடர்ந்து தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றன. இதன் காரணமாக ஈரானின் IRGC ராணுவப்படை குவைத், பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா, ஜோர்டான் ஆகிய GCC நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் தாக்கிய போது அங்கே 2 ராணுவ வீரர்கள் உயிர்ந்துள்ளார்கள். இதற்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் ஆக்ரோஷமாக ஈரானின் முக்கிய ராணுவ தளங்கள், எரிசக்தி நிலையங்கள் மற்றும் ரேடார் அமைப்புகள் ஆகியவற்றை குறிவைத்து தாக்கி வருகின்றன. அதுபோல ஈரானும் அமெரிக்காவிற்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ராணுவ படைகள் எங்களை தாக்கி வருவதால் நாங்களும் பதிலுக்கு அமெரிக்கா கனவிலும் நினைத்து பார்க்காத வகையில் பதிலடி கொடுப்போம் என எச்சரித்துள்ளது. நேற்று மட்டும் குவைத்தில் பார்த்தீங்கன்னா 5 முறைக்கு மேல் சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றும் குவைத் மீது ஈரான் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருவதால் இன்று காலை 9:25 முதலே சைரன் எச்சரிக்கை ஒலி குவைத் முழுவதும் எழுப்பப்பட்டு வருகிறது. அதுபோல எச்சரிக்கை மெசேஜும் ஒவ்வொரு போனுக்கும் அனுப்பப்பட்டு வருவதாக குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சைரன் எச்சரிக்கை ஒலி உங்கள் ஏரியாவில் ஒலிக்கப்பட்டிருந்தால் மறக்காம உங்க ஏரியா பெயரை கமவாச பதிவு செய்யுங்க. அதுபோல எச்சரிக்கையாக இருங்க. ஈரான் நடத்திய தாக்குதலை பார்த்தீங்கன்னா குவைத்தின் முக்கிய மின் இணைப்புகள், கடல்நீரை சுத்தமாக்கும் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் இதில் பணிபுரிந்தவர்கள் காயமடைந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக பொருட்சேதம் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளதாகவும் இத்தகைய தாக்குதலை குவைத் வன்மையாக கண்டிப்பதாக ஈரானை குவைத் எச்சரித்துள்ளது. குவைத் என்னதான் எச்சரிக்கை விடுத்தாலும் இந்த அமெரிக்காக்காரன் ஈரானை தாக்கிட்டு இருக்கும் வரை பதிலுக்கு ஈரான் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய GCC நாடுகளை தாக்கிட்டு தான் இருப்பான். இந்த GCC நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுத்தால் மட்டுமே இந்த வளைகுடா சண்டை முடிவுக்கு வருமே தவிர அது வரைக்கும் இந்த ஜஞ்சால் முடியாது. இவனுங்க போற சண்டையால பொதுமக்கள் தாங்க அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பு, ஒரு பக்கம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, இப்படி எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில தான் வந்து விடுது. ஆனால் சம்பளம் என்னமோ அதே சம்பளம் மட்டும்தாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறோம்னு தெரியலைங்க. குவைத்தில் ஒரு டிரைவருக்கு 140 குவைத் தினார் சேலரி என்றால் குவைத்தில் அவன் செலவே 20-30 தினார் செலவாகிடும். பாக்கி உள்ள பணம் குடும்பத்தை நடத்தவே கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஊருக்கு போகும்போது ஃப்ளைட் டிக்கெட்டு, ஊரில் 2 மாதம் உட்காந்து சாப்பிட்ற பணம் கூட்டி கழிச்சு பார்த்தா கையில் 1 தினார் கூட நிற்காது. ஒரு முறை அரபு நாட்டில் காலெடுத்து வச்சா போதும், லைஃபே கத்தம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ரேட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் அதிகம் தான், இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஈரான் அமெரிக்கா சண்டையினால் ஏர்போர்ட் க்ளோஸு அப்படி இப்படின்னு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா பழைய மாதிரி சவுதி அரேபியா போயிட்டு தான் குவைத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுபோல் ஃப்ளைட் டிக்கெட் ரேட்டும் அவனுங்க இஷ்டத்துக்கு ஏற்றிடுவாங்க. வெளிநாட்டு தொழிலாளர்களை அல்லா தான் பாதுகாக்கணும். விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடியோட பிரார்த்தனை செய்யுங்க. அதுபோல் இன்று மணல் காட்டு வீசும் என குவைத்துடைய மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க வெளியே போகும்போது மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசசிய அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்கள். குவைத்தில் அடிக்கிற வெயில், குளிர், மணல் காட்டு எல்லாத்தையும் சமாளித்து தான் 10 காசு சம்பாதிக்கிறதா இருக்கு. ஆனால் ஊரில் உள்ளவங்க நம்ம என்னமோ ஜாலியாக இருக்க மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம படுற கஷ்டம் நமக்கு மட்டும் தான் தெரியுது. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் குவைத் செல்வதற்கான PCC, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POE செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 310 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1072 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 494 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 133 பில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலேருந்து மற்ற பிற நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம், பெண்களாக இருந்தால் 40 கிராம் கொண்டு வரலாம். இதாங்க லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.